கைஸ் இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு 12th கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்ததுன்றது லைவா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கேட்டுருவோம். ஸோ ஹே கைஸ், இப்போ நம்ம சேனலோட வியூவர்ஸும் நம்ம ஒரு சில பேர் பார்த்துருக்கோம். ஸோ ஆர்ட் இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க? இங்கிலீஷ் எக்ஸாம் 1 மார்க்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டா இல்ல, லைக் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. மிச்சபடி ஓகே, லைக் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாம் ஓகே ஃபைன். உங்களுக்கு PTN இல்லாத क्वेश्चंस சில டைம் பண்ணி கேட்டிருந்தேன். ஓகே, புக் பேக் PTA எல்லாம் இல்லாம பேக்ல எதுவுமே இல்ல. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எல்லாம் பாத்துட்டீங்களா? அதுல இருந்தும் அது மோஸ்டா கேட்கல. ஓகே, உங்களுக்குப்பா மோஸ்டா vocabulary பேஸ் பண்ணி தான் சார். நம்ம vocabulary இன்கிரீஸ் பண்றதுக்கு தான் ஆன்சர் பண்ணுவோம். அந்த மாதிரி பேசிஸ். மத்தபடி பேராகிராஃபோ இல்ல லெட்டர் ரைட்டிங், போயம், ப்ரோஸ் இதெல்லாம் எதுவும் டஃப் ஆகல, எல்லாருக்குமே ஈஸியா தான் இருந்தது. அதுவும் நாட் லாட்ஸ் லைக் 3 or 4 questions. ஓகே, நம்மளோட லைவ் செஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களா? நான் ஃபாலோ பண்ணிட்டேன். அதெல்லாம் பாத்தீங்க, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சா இன்னைக்கு கிராமர் எக்ஸாம்ல? பார்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதனால ஓகே ஆக்டிவ் பேஸ்ல டைரக்ட் சூப்பர். ஸோ இதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுக்கும் 3 days ஃபுல்லாக லைவ் செஷன்ஸ்லாம் இருக்கும். மேக் ஷூர் அதையுமே ஃபாலோ பண்ணுங்க, இனிமேல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆன்சரிங். ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டே நம்ம ஒப்பீனியனை கேட்டுருவோம். ஸோ நீங்கள் எப்படி எழுதுனீங்க, கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது? கொஸ்டின் பேப்பர் ஓவராலா ஓகே, 1 மார்க்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. இந்த சில கொஸ்டின்ஸ் மட்டும் ட்விஸ்ட் பண்ண மாதிரி கேட்டிருந்தாங்க 1 மார்க்ஸ். கிராமர் மற்றபடி கிராமர் சைட்ல தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. மற்றபடி ஓகே ஓகே. பேராகிராஃப் ஆன்சர்ஸ் அந்த மாதிரி இல்ல. லெட்டர் ரைட்டிங் எல்லாமே நல்லா பண்ணிட்டீங்க. போயம் எதுலையுமே ட்விஸ்ட்லாம் வைக்கல. எவ்வளோ மார்க் எடுப்பேன்னு எதிர்பார்க்குறீங்க? வரது ஓகே சரி, தேங்க்யூ. ஸோ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது? ஈஸியாக டஃப்பாக இந்த வருஷம் எப்படி கேட்டிருக்காங்க? சார் 1 மார்க் மட்டும் கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு சார். மற்றபடி எல்லாமே ஈஸியா இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஈஸி இருந்துச்சு. 1 மார்க்கில் எங்கெல்லாம் டஃப் ஆயிடுச்சு? என்ன மாதிரி கிராமரில் டஃப் ஆயிடுச்சு? 1 மார்க்ஸ்ல கொஞ்சம் ட்விஸ்டடா क्वेश्चंस கேட்டிருந்தாங்க சார். ஓகே, cannot form the derivative அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க சார். எப்பவுமே what is the derivative இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, which cannot form the derivative அப்படின்னு கொஞ்சம் ட்விஸ்டடா இருந்துச்சு. ட்விஸ்டடா வந்துச்சு. ஓகே, இந்த பேராகிராஃப் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் அதெல்லாம் ஈஸியா வந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்துச்சு. ஸோ ஓவரால் இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி, ஈஸியான கொஸ்டின் பேப்பரா இல்ல மாடரேட்டா டஃப்பா, என்ன சொல்லுவீங்க? இல்ல சார், ஈஸி தான் சார். ஈஸி. 1 மார்க்ஸ் மட்டும் தான் சார் மார்க். ஓகே, எவ்வளவு மார்க் எடுப்பேன்னு எதிர்பார்க்குறீங்க? 85 to 90. ஓகே சூப்பர்ப்பா, தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இப்போ ஹரிஷ் குமார் கிட்ட பேச போகிறோம், ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்சோ. ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம் இன்னைக்கு எப்படி இருந்தது, எப்படி எழுதிருக்கீங்க? ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் சார் இருந்துச்சு. ஓகே, 1 மார்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புக்கிங்கில் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகே, அப்புறம் பெருசாக வேற எதுவும் ரொம்ப டஃப்பாக எதுவும் கேட்கல. பட்டு கொஞ்சம் எப்படி சொல்ற எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஸோ 1 மார்க்ல தான் நிறைய பேர் வந்து டஃப்பாக இருக்கிறதா சொல்றாங்க. பேராகிராஃப், போயம், லெட்டர் ரைட்டிங் இது எல்லாமே நல்லா மற்றபடி பண்ணி எல்லாமே ஈஸி. எல்லாமே ஈஸி. ஓகே, நீங்களும் நம்ம லைவ் கிளாஸஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களா? ஃபாலோ பண்ண அதெல்லாம் ஃபாலோ பண்றீங்க. அதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? நீங்கள் கொடுக்குற அந்த எப்படி அந்த லெட்டர் ரைட்டிங் எழுதணும், இமெயில் ரைட்டிங், அதை ஷார்ட்ஸில் போகிறப்ப நான் அதை பார்த்தேன். ஓகே, உங்களோட அந்த 1 மார்க்ஸ் அதில் கொஞ்சம் நான் பார்த்துருந்தேன். மெயினாக நான் பிசிஎம் சப்ஜெக்ட்ஸ் தான் உங்களுக்கு மெயினாக பார்த்தேன். ஓகே, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டேன். ஓகே, அதுவும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் பசங்களா. நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுக்கும் ஆக்சுவலாக லைவ் செஷன்ஸ்லாம் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். நீங்களுமே அதை ஃபாலோ பண்ணுங்க, நீங்களுமே மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சரியா? இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக பண்ணலாம். சரியா? ஆல் தி பெஸ்ட்.